ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனா நெடில் ஸ்டுடியோ. இன்றைக்கி கிளாஸில் ஃபெதர் ஸ்டிச் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 லைன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ட்ரா பண்ணிட்டு கீழே உள்ள லைனில் இருந்து நான் த்ரெட்டை எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ சில்க் த்ரெட்டு டபுள் ட்ரான்ஸாக வச்சு தான் எடுத்துக்கிறோம். சரியா? கீழே இருந்து நடுவில் உள்ள லைனுக்கு நம்ம ஒரு லாங்காக செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்கப்புறமா 2வது லைனில் இருந்து 3வது லைனுக்கு லாங்காக கொண்டு போயிட்டு திரும்ப அப்படியே கீழே கொண்டு வரோம். ஓகேங்களா? ஸோ கீழே கொண்டு வந்து லாக் போட்டு ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சும் ஒரு குட்டி லாக் ஒன்றும் நம்ம போடுறோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே தான் நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவே போட போகிறோம். சரிங்களா? இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான். பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டோம் இல்லையா நம்ம? ஸோ அதை போட்டவங்களுக்கு இந்த கிளாஸு நல்லாவே புரியும். ஓகேங்களா? ஏன்னா அந்த கிளாஸை முடிச்சுட்டு தான் நம்ம இந்த கிளாஸுக்கு வந்திருப்போம். சரிங்களா? அப்படிங்கிறப்ப இதை நம்ம ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் கிளாஸை பொறுமையாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் வீடியோ வந்து ஸ்லோவாக வச்சுருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு கிளாஸில் சேர விருப்பம்னா மேலே தெரிகிற அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் ஆர் கால் கூட பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். 4 மந்த்து கிளாஸு சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிளாஸில் சேர விருப்பம்னா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து பீகாக் ஃபெதர் இருக்குங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஃபெதருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிச்சு தான். ஸோ இதுலேயே வந்து டபுள் கலரும் கொடுத்து பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு நான் அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம சிங்கிளாக உள்ள ஃபெதர் ஸ்டிச்சை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? இதை வந்து ஃபெதர் ஸ்டிச்சுன்னும் சொல்லுவாங்க. ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டிச்சுக்கு 2 நேம் உண்டு. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டிச்சை எப்படி போட்டோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக லாஸ்ட்டாக ஒரு எண்டு நாட் வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக பாதியாக தான் சொல்லியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி பாதியாக போடாதீங்க. சரிங்களா? ஸோ ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு லைன் வந்து ட்ரா பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஒர்க்கை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம லைன்ல எப்படி போட்டோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து ஒரு ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவரில் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துர்றேன். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிட்டு இதை வந்து பாதியாக பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ பாதியானா நம்ம அந்த லைன் போடுறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி அந்த ஃப்ளவரை வந்து பாதியாக பிரிச்சுட்டு அந்த ஃபெதர் ஸ்டிச்சை வந்து நம்ம போடுறோம். சரிங்களா? ஸோ நான் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு லைனில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அடுத்தது ஒரு ஃப்ளவர் டிசைனில் ஒர்க் பண்ணுறோம். இந்த ஃப்ளவர் டிசைனில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதனா ஒரு டிசைன் உங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் சூஸ் பண்ணி அதில் நீங்கள் ஒர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃப்ளவரில் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே நம்ம த்ரெட்டை வந்து டபுள் ட்ரான்ஸில் தான் எடுக்கிறோம். சில்க் த்ரெட்டை வந்து நம்ம சிங்கிளாக எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ டபுளாக எடுத்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து லைட்டாக பிசுறு விழுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? அதோட வச்சு ஒர்க் பண்ணால் நமக்கு ஃபினிஷிங் சரியாக வராது. சரிங்களா? ஸோ இதே மாதிரி இழுத்துட்டு அடுத்தது லாஸ்ட்டாக உள்ள ஸ்டிச் வந்து போடுறோம். அடுத்தது கீழே கொண்டு வந்து அங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக் வந்து நான் போடுறேன். சரிங்களா? ஸோ குட்டியாக ஒரு லாக் போட்டு அந்த நடுவில் ட்ரா பண்ணியிருக்கிற லைனில் ஒரு பட்டன் ஹோலை போடுறோம். அடுத்தது லாங்காக ஒரு ஸ்டிச்சஸ் போடுறோம். சரிங்களா? ஸோ இதே கான்செப்ட் தான் இந்த ஃப்ளவர் ஃபுல்லாகவே வரும். சரிங்களா? நீங்கள் வந்து அந்த லைனை வந்து நீங்கள் நல்லா பண்ணிட்டாவே ஃப்ளவர் வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. ஓகேங்களா?
ஸோ இந்த ஃபெதர் ஃபுல்லாக நம்ம வந்து போட்டுட்டோம். இதை போட்டு எப்பவும் போல தாங்க லாஸ்ட்டாக ஒரு எண்டு நாட் வந்து நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப்பு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது இன்னொரு ஸ்டெப்லேயும் நான் வந்து சொல்லித்தரேன். இது வந்து ஃபஸ்ட்லேருந்து நம்ம த்ரெட் எடுத்து ஒர்க் பண்ணது. அடுத்தது பண்ணக்கூடிய ஸ்டெப்பு வந்து நம்ம நடுவில் ஒரு லைன் மாதிரி போட்டு ஒரு பகுதியை ஃபஸ்ட்டு பண்ணுறோம். அடுத்தது இன்னொரு பார்ட்டை நம்ம வந்து பண்ணுறோம். சரிங்களா? இதோ பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். இதில் வந்து ஒரு பாதிக்கு நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த மாதிரி கான்செப்டில் சொல்லியிருக்காங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ 2 விதமான கான்செப்டில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு பகுதியை வந்து நம்ம போட்டுட்டோம். போட்டுட்டு அதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு எண்டு நாட் வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது இன்னொரு பார்ட்டை எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த ஸ்டிச்சஸ் ஃபினிஷ் பண்ணாலும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒரு எண்டு நாட் வந்து போடுறது ரொம்ப அவசியம். சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. ரெண்டு விதமாக டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஃபஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரையும் ஒரே ஈவனாக போனோம். அடுத்ததில் நம்ம பார்ட்டாக 2 பார்ட்டாக பிரித்து நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு இந்த 2 கான்செப்டில் வச்சு பண்ணுங்கள். ஏதாவது ஒன்றை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேங்க. எல்லா பெட்டல்ஸ்லேயும் எப்படி போட்டோம் அப்படிங்கிறத பார்த்தோம். லாஸ்ட்டாக ஒரு பெட்டல்ஸ்லேயும் எப்படி போடுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? நீங்கள் வந்து அந்த லைனும் இந்த ஃப்ளவரும் வரைஞ்சாவே போதும். சரிங்களா? இதை வரைஞ்சி எனக்கு அனுப்புனா போதும். அடுத்தது நீங்கள் ஓன் டிசைன் சூஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ ஃப்ளவரில் எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது வந்து அதுக்கு அவுட்லைனாக வந்து
நான் சுகர் பீடு தான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ 2 சுகர் பீடாக கொடுத்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து த்ரெட்டாலேயே செயின் ஸ்டிச் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். இல்லை எனக்கு பீட் ஒர்க்கு பண்ண தெரியும், நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பீடு ஒர்க்கு கூட பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் வந்து சுகர் பீடும் கொடுக்கலாம். 4 mm கொடுத்தா ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால தான் சுகர் பீடு வந்து நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஸோ இதை சுற்றி நம்ம ஃபுல்லாகவே சுகர் பீடு கொடுத்துக்கலாம். நடுவில் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வந்து டிப் பண்ணி அதில் ஸ்டோன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.